Hello students, this is Indrani Mathematics. Now we are going to see chapter number 5, exercise 5.2, sum number 1. Find the equation of the parabola in each of the cases given below. So parabola ஓட ஈக்குவேஷன் நம்மளுக்கு வேணும். கொடுத்துருக்கிற இந்த 4 சப்டிவிஷன்ஸ் வந்து ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோக்கஸும் டைரக்ட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாசிங் த்ரூ ஒன் பாயிண்ட் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வேர்டெக்ஸும் ஃபோக்கஸும் இருக்குது. ஃபோர்த் ஒன் எண்ட் ஆஃப் த லேட்டஸ்ட் டெக்டம் இருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. ஸோ பேரபோலாவில் உனக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா தான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைப் பாருங்கள். கிவன் focus 4,0 and directrix x equal to -4. That is x plus 4 equal to 0. So இதுவே வேண்டாம், x equal to -4 is enough. இப்போ பாருங்கள், இது ரெண்டையுமே நம்ம லொக்கேட் பண்ண போகிறோம். அப்போ தான் 4 டைப்பில் இது என்ன டைப் பேரபோலான்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ட்ரா யூஷுவல் x axis y axis. இதனோட மீட்டிங் பாயிண்ட் தட் இஸ் கால்ட் ஆரிஜனாக இருக்கும் இல்லையா. அடுத்தது 4,0 ஃபோக்கஸ்ங்கிறது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும் 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் 4,0. டைரக்ட்ரிக்ஸ் என்னன்னிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -4. அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கும் எக்ஸோட வேல்யூ -4ங்கிறது இந்த இடத்துல நேராக, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலரானு சொல்லலாம், ஆர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலான்னு சொல்லலாம். அதுதான் எக்ஸ் ஈக்குவல் டு -4. இப்போது ஆரிஜனை வச்சு பாருங்கள். 4 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கும். அதே மாதிரி 4 யூனிட்ஸ் லெஃப்ட் சைடில் உன்னோட டைரக்ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உன்னோட வேர்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஆரிஜன். இதுதான் உன்னோட ஹெச்கேவாக இருக்கும். ஓகே, ஸோ ஆரிஜன் வந்து 0,0 இருக்கும்போது டைரக்டாக ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் நம்ம சொல்லிக்கலாம். மோரோவர் இதுதான் வேர்டெக்ஸ்னு எனக்கு தெரிஞ்சாச்சு. ஏன்னா வேர்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் மிட் பாயிண்ட் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அண்டு ஃபோக்கஸ். இந்த சைடு 4 யூனிட்ஸ், இந்த சைடு 4 யூனிட்ஸ்னால் கண்டிப்பாக மிடில் ஒன் இஸ் 0,0. அதில் நோ டவுட். அடுத்தது ஏங்கிறது என்னென்னா ஆரிஜன்லேருந்து, தட் இஸ் வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் ஏ. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 4 யூனிட்ஸில் இருக்குது. அப்போ ஏ வந்து எனக்கு 4ன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்தது எப்போவுமே பேரபோலா பாருங்கள், ஃபோக்கஸ் உள்ளே இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணணும். ஸோ த பேரபோலா இஸ் ஓப்பன், ரைட் வேர்டில் ஓப்பனாக இருக்குது. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் y² equal to 4ax. ஸோ இதுதான் நான் சொன்ன 4 டைப் ஆஃப் பேரபோலா இருக்குது. ஒவ்வொரு டைப்புக்கும் எந்த மாதிரி ஓப்பன், அப்வேர்ட், டவுன்வேர்ட், ரைட் வேர்ட், லெஃப்ட் வேர்ட், அதனோட ஒன்று ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அதனோட வேர்டெக்ஸ் என்ன, அதனோட ஃபோக்கஸு, டைரக்ட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீ தரவை படிச்சுட்டு இந்த மாதிரி சம்ஸ் டீல் பண்ணிங்கன்னா தான் சரியாக வரும். ஓகே, ஸோ ஓப்பன் ரைட் வேர்டில் வந்து அதனோட வேர்டெக்ஸ் வந்து 0,0 இருந்துச்சுன்னா ஈக்குவேஷன் வந்து y² equal to 4ax. ஏங்கிறது உனக்கு தெரிஞ்சாச்சு. வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏ, தட் இஸ் 4. அப்போ y² equal to 4 × 4 × x, தட் இஸ் 4 × 4 is 16x. இதுதான் ரெக்கார்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. அதுவே அடுத்த சம் பாருங்கள். பேரபோலா பாசஸ் த்ரூ 2,-3 இருக்குது. அண்ட் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்னால் உன்னோட ஈக்குவேஷன் ஒன்றா x² is equal to தான் வரணும். ஸோ ப்ளஸில் வரலாம், இல்லைன்னா மைனஸில் வரலாம் 4ay. இது ரெண்டில் ஏதாவது ஒரு டைப். இப்போ பாசஸ் த்ரூ 2,-3னா யூஷுவல் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, மீட்டிங் பாயிண்ட் தான் உனக்கு ஆரிஜன். 2,-3னா எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ -3 டவுனில் இருக்குது. இந்த இடத்துல தான் 2,-3 இருக்குது. ஸோ 2,-3ங்கிற பாயிண்ட்ஸ் வழியாக தான் உன்னோட பேரபோலா பாஸ் ஆகுது. அப்போது பேரபோலா எப்படி இருக்கலாம்னா எகெயின் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொன்னதை வச்சுட்டு நான் சொல்கிறேன் x² equal to +ல் 4ay வரலாம், இல்லைன்னா -ல் 4ay வரலாம். இப்போது வேர்டெக்ஸ் வந்து 0,0ன்னு வச்சுட்டு பாசஸ் த்ரூ 2,-3னா உனக்கு என்னாகும்? இப்போது 2,-3 வழியாக பாஸ் ஆகிற ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும் பேரபோலா. பிகாஸ் உனக்கு அப்வேர்டில் வர்றக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அப்வேர்டில் 2,-3 வரலை. அடுத்தது ஒன்றா டவுன்வேர்டு வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு 0,0 வேர்டெக்ஸ் வழியானா
ஓப்பன் ரைட்வேர்டு வரலாம். இப்போ ஓப்பன் ரைட்வேர்டும் ஓப்பன் டவுன்வேர்டும் வரும்போது உனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ay சொல்லும்போது கண்டிப்பாக ஓப்பன் டவுன்வேர்டு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓப்பன் ரைட்வேர்டு இப்படி வந்துச்சுன்னா இட் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டில் வந்துடும். எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டில் வரணும், காரணம் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சஸ்ங்கிறனால. ஓகே, அப்போது பேரபோலா இஸ் ஓப்பன், அப்போ டவுன்வேர்டு. அப்போ அதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay. இப்போ இந்த பேரபோலா மேலே தான் இந்த பாயிண்ட் இருக்குது. ஆர் இந்த பேரபோலா பாஸ் பண்ணுற பாயிண்ட் 2, -3. அப்போ எக்ஸுக்கு 2ன்னு ஒய்க்கு -3ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வி கெட் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் இஸ் 4, தட் இஸ் -4a இன்ட்டு ஒய்க்கு பதிலாக -3. அப்போ 4 ஈக்குவல் டு 12a வரும். a ஈக்குவல் டு 4/12, தட் இஸ் 1/3. ஸோ இந்த a வேல்யூ 1/3ங்கிறது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 இன்ட்டு a இஸ் 1/3 இன்ட்டு ஒய். 3 லெஃப்ட்டு கொண்டு வந்துக்கோங்க. அப்போ 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4y, விச் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா. இதே மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்டெக்ஸும் ஃபோக்கஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் லொக்கேட் பண்ணிக்கோங்க பாயிண்ட்ஸை. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மீட் பண்ணுற பிளேஸ் தான் 0,0. அப்போது வேர்டெக்ஸ் வந்து 1,-2னா எக்ஸோட வேல்யூ 1 ஆகும், ஒய்யோட வேல்யூ -2னா இட் லைஸ் இன் த 4th குவாட்ரண்ட். இதுதான் எக்ஸ் வந்து இந்த இடத்துல 1, இந்த இடத்துல -2. ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ 1, 1,-2 லொக்கேட் பண்ணியாச்சு. இதுதான் வேர்டெக்ஸு. ஃபோக்கஸ் உனக்கு வேணும்னா எக்ஸோட வேல்யூ 4னா 1க்கு அப்புறம் தான் உனக்கு கிடைக்கும் 4, ஆனால் ஒய் வேல்யூ அதே -2 தான். ஸோ இதுதான். ஸோ வேர்டெக்ஸும் ஃபோக்கஸும் நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. இது ஜாயின் பண்ணிங்கன்னா இவள் கெட் அ லைன். இது ஜஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக இந்த லைன் வந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, இதுதான் சிமெட்ரி ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோ டீப்பாக நம்மளுக்கு இந்த சமூக தேவையில்லை. வேர்டெக்ஸு ஃபோக்கஸு வந்தாச்சு. இப்போ பேரபோலா எப்படி ட்ரா பண்ணணும்? வேர்டெக்ஸ் வழியாக ட்ரா பண்ணணும், ஃபோக்கஸ் உள்ளே இருக்கணும். அவ்வளோதான். வேர்டெக்ஸ் வழியாக ட்ரா பண்ணி ஃபோக்கஸை உள்ளே கொண்டு வந்துடணும். தட்ஸ் ஆல். அப்போ உனக்கு என்னாகும்? பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட்வேர்டு. ஓகே, அப்போது இங்கே ஹெச்சும் கேவும் பாருங்கள் வேர்டெக்ஸ் தான். 1ன்னு -2ன்னு வருது. ஓப்பன் ரைட்வேர்டில் இருக்கிறனால ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒய் இருக்கிற இடத்துலையும் சரி எக்ஸ் இருக்கிற இடத்துலையும் சரி என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக x - h, ஏன்னா h,k தான் உன்னோட வேர்டெக்ஸு. ஒய் இருக்கிற இடத்துல y - k, அவ்வளோதான். அப்போது உன்னோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா y - k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு x - h. இதுதான் உன்னோட ஈக்குவேஷன். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? இதில் ஏ வேணும். இப்போ ஹெச்சும் கேவும் தெரிஞ்சாச்சு. ஒன்லி அன்னோன் வந்து ஏங்கிறது என்னென்னா வேர்டெக்ஸுக்கு ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஓகே, ஏ இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 1,-2 அண்ட் 4,-2. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ரூட் ஆஃப் என்ன வரும்? இது x1 y1 வரும், இது x2 y2 வரும். அப்போ ரூட் ஆஃப் 4 - 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் +2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன வரும்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். அப்போ 4 - 1 ஹோல் ஸ்கொயர் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி ஒய் டிஸ்டன்ஸ்லேயும் பாருங்கள் செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட் ஹோல் ஸ்கொயர். அப்போ -2 மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் +2 ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 - 1னா 3, 3 ஸ்கொயர் இஸ் 9, இது 0, 0 ஸ்கொயர் இஸ் 0. அப்போ √9 வந்து 3. ஏ எனக்கு கிடைச்சாச்சு. ஓகே, ஈக்குவேஷன் நம்ம இப்போ தான் சொன்னோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? y - k ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு x - h. இப்போது h,kங்கிறது 1,-2, ஏங்கிறது என்னென்னா 3. இது எல்லாத்தையும் தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா you will get the solution. Equation of the parabola is y - k whole square is equal to 4a into x - h. இதில் hk-க்கு பதிலாக 1,-2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ y - k-க்கு பதிலாக -2, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ஆஃப் மைனஸ்னால் +2 வரும். y + 2 whole square is equal to 4 into a-க்கு பதிலாக 3 into x - h, h-க்கு பதிலாக 1. அப்போ y + 2 whole square is equal to 4 into 3 is 12 into x - 1. That's all. இப்போ fourth subdivision பாருங்க. This is the last one. N points of the lattice rectum are 4,-8 and 4,8. So 4,-8 பாருங்க. x ஓட வேல்யூ 4,
ஒய்யோட வேல்யூ ப்ளஸ் 8னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். அதே எக்ஸோட வேல்யூ 4 அதே பிளேஸ் தான். பட் 8ங்கிறது -8ங்கிறது என்ன டவுன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ என் பாயிண்ட்ஸ் வழியாக தான் நீ வந்து என்ன பண்ணணும், உன்னோட பேரபோலா ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம்னு தெரிஞ்சிருச்சுன்னா லேட்டஸ்ட் ரெக்டத்தோட மிட் பாயிண்ட் தான் உனக்கு ஃபோக்கஸாக இருக்கும். அப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகே பாருங்கள், ஃபோக்கஸ்ங்கிறது என்னென்னா மிட் பாயிண்ட் ஆஃப் என் பாயிண்ட்ஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் ரெக்டம், அதுதான் நம்மளோட மிட் பாயிண்ட். ஓகே, தட் இஸ் கால்ட் ஃபோக்கஸ். 4,-8க்கு 4,8க்கும் மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா ஃபார்முலா என்ன, இது x1 இது y1ன்னு எடுத்துக்கோ, இது x2 y2. மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா, x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட்டு, இதனோட ஃபார்முலா. அப்போது 4 + 4/2, -8 + 8/2. 4 + 4 8, 8/2 is 4. -8 + 8 0, 0/2 is 0. இப்போ ஏங்கிறது உனக்கு என்னென்னா ஃபோக்கஸோட தட் இஸ் 4,0 இருக்கிறனால வேர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்னா 4 யூனிட்ஸில் இருக்கும், அதுதான் ஏ. அப்போ ஏ வந்து உனக்கு இந்த 4ஆக மாறிடுச்சு. இப்போ ஹெச்கேங்கிறது உன்னோட வேர்டெக்ஸ், தட் இஸ் கால் 0,0. ஸோ இந்த பேரபோலா என்ன டைப்பில் வந்துருச்சு, ஓப்பன் ரைட் வேர்டு வந்தாச்சு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட் வேர்டுனா ஃபார்முலா என்ன, y² = 4x. ஒய் இருக்கிற இடத்துல y - k போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக x - h போடுங்க. அப்போ y - k whole square = 4a × x - h. அப்போது ஹெச்சும் k எல்லாமே 0 0 தான் இந்த இடத்துல. ஓகே, அப்போ y² = 4 × ஏக்கு பதிலாக ஒரு 4 வரும் × x. அப்போ y² = 16x, which is the required equation of the parabola.